சிங்கம் மாறலாம், கொடி நிறம் மாறலாம், மனிதனுடைய நிறம் மாறக்கூடாது. தெரியலையே எனக்கு. ஐ டோன்ட் நோ. என்ன அவர் என்ன நிறம், அவர் நிறம் மாறும் பூக்களாக தான் சார் இருக்கார். அவர் நிறம் மாறும் பூக்கள் ஒரு இடத்துக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கார். அதனால் அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கே இவரை கண்ட இவருக்கு கொடுக்குற இந்த மாதிரி அதீதமான முக்கியத்துவத்தை விரும்பலை திமுக. ஆமாம், அப்படின்னு எனக்கு சில பேரை கேட்டாங்க, என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, எனக்கு என்னையா தெரியும் உங்கள் கட்சிகள் என்கிட்ட ஏன் பேசுகிறீங்கன்னு. என்ன ஸோ இது ஒன்று. அதேமாதிரி பிராமின் அசோசியேஷன் இன்னும் இவர் ரொம்ப இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கார் போல இருக்கே. அந்த மாதிரி ஒரு நெருக்கமான நிலைமை வந்திருக்கான. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னால் 2 நெகட்டிவ் நடக்கும். ஒன்று, சில தீவிரமான திராவிட முன்னேற்ற கழகத்தை சப்போர்ட்டர்ஸ் இந்த காரணத்தினால திமுக விட்டு விலகி அது ஓட்டு போடாமல் அல்லது மனசு வருத்தத்தோடு இதுக்குடைய நிலைமை வரும். 2வது, இந்த பிராமணர்கள் கூட இவர் சொல்கிறத கேட்டுன்னு ஓட்டு போட மாட்டான். ஒரு ஓடு கூட அந்தணர்கள் எஸ்வி சேகர் சொன்னதுனால போட்டார்கள் அப்படின்னு வரப்போகுதுன்னா சத்தியமாக கிடைக்க போகிறதில்ல. இன் போத் வேஸ் இட் இஸ் அ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். ஐ திங்க் சில ராங் அட்வைசர்ஸு சிஎம்க்கு இருக்காருன்னு நாங்கள் நினைக்கிறேன். அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் பிஜேபியில் இருந்தப்பையும் பிஜேபி எதிர்த்து பேசுவீங்க. நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு திமுகவில் ஓரளவு இருக்கிற கட்சியில் திமுக தான் எனக்கு செயல்பாடுகள் நல்லா இருக்குது, முதலமைச்சர் நல்லா செயல்படுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்ட். அப்புறம் இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்படி சொல்லும்போது உங்களுக்கு வர வாய்ப்பு அவர் தட்டிட்டு போயிட போகிறாரு. ஐயோ, ஏன்னா சார் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். சின்ன பையன் இப்போ விருதெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க, விருது ஒன்றும் கிடைக்கல. என்ன எனக்கா? ஓ காட், என்ன சார் எனக்கு அந்த மாதிரி விருது அவருக்கு போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. மிஸ்டர் ராஜ்வேல், ஐ திங்க் உங்களுக்கு பிரமாதமான கற்பனை குதிரையை தட்டுற திறமையெல்லாம் நிறையா இருக்குது. அதை நான் பாராட்டி ஆகணும். நான் எந்த இதுவும் எதிர்பார்க்குற ஆளே கிடையாது.